The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் வெற்று விளம்பரமாக இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர்கள் விமர்சித்துள்ளனர். பட்ஜெட் அறிவிப்புகளுக்கு பல்வேறு தலைவர்கள் வரவேற்பும் தெரிவித்துள்ளனர். பட்ஜெட்ல நிறைய புதிய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த திட்டத்திற்கு தேவை நிதி எங்கே இருந்து கிடைக்கும் என்று தெரியவில்லை. ஒன்று. இரண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக சார்பாக சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார்கள். அதுல சுமார் 15% அறிவிப்புகள் கூட நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளில் 95% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டிருக்கின்றார். நிதி மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்படும் என்று தேர்தல் நேரத்தில் அவர்கள் அறிவித்தாங்க. நிதி மேலாண்மை நிபுணர் குழு அமைச்சாங்க. அந்த நிபுணர் குழு இதுவரைக்கும் என்ன அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, அந்த அறிக்கையின்படி இந்த அரசு செயல்பட்டதா என்ற வெள்ளை அறிக்கை இதுவரைக்கும் வெளியிடப்படவே இல்லை. இன்றைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதில் மட்டும் முனைப்பு காட்டுறாங்க. மக்களுடைய பிரச்சனையை எதுவுமே கவனிக்கவில்லை. இன்றைய ஆட்சி வெறும் விளம்பரத்தில் தான் ஓடிட்டு இருக்கு. இன்று தமிழக அரசு 2025-26க்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. வழக்கம் போல 4 ஆண்டுகள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிதிநிலை அறிக்கைக்கு பதிலாக ஒரு வெத்து பேப்பரை ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்துட்டு போயிருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட். எதற்கு நான் சொல்றேன், அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு மாநில அரசு 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை தொடக்கூடிய முதல் மாநிலமாக தமிழகத்தை மாற்றியிருக்கிறாங்க. வரலாறு காணாத கடனை நம்ம வாங்கியிருக்கோம். ஒரே ஆண்டில் 2025-26க்கு நம்ம வாங்கக்கூடிய கடன் மட்டுமே 1,62,000 கோடி ரூபாய். இந்தியாவில் எந்த மாநிலமுமே 1,62,000 கோடியை வாங்க மாட்டாங்க, வாங்கியிருக்கோம். எந்த மாநிலத்தினுடைய கடனுமே 9,60,000 கோடியை தொடுல நம்ம தொட்டுட்டோம். இதுல நிறைய அரசு கடந்த காலங்களில் செய்த திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிதாக சில திட்டங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா சொல்ல போனால் பள்ளி கல்வித்துறைக்கு 46,767 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது பள்ளி கல்வித்துறைக்கு கூடுதலான நிதி தேவை. ஏன்னா ஆரம்ப கல்வி, பள்ளி கல்வி தான் மிக முக்கியமானது. இது கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது வரவேற்கக்கூடியது. அதே நேரத்தில் கூடுதல் ஆசிரியர்கள் நியமனம் தேவை. அது இன்னும் சொல்லியிருக்கணும். பெண்கள் முன்னேற்றத்தில் மாற்றம் வர வேண்டும் என்ற அடிப்படையில் 10 லட்சம் ரூபாய் வரை 1% தள்ளுபடி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை காங்கிரஸ் பேரியக்கம் 25 லட்சமாக உயர்த்தி தருமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம். அது மட்டுமல்லாமல் மக்கள் நல்வாழ்வுத்துறை, பள்ளி கல்வித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, தமிழக முதலமைச்சரின் கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டம் போன்ற பல பணிகளில் பாராட்டுக்குரிய திட்டங்களாக இருக்கின்றன. அதற்கு நல்ல நிதிகளை ஒதுக்கியிருக்கிறார்கள். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.